ஒவ்வொரு காலத்து ஜென்ரேஷன் கிட்டேயும் ரெட் ஃப்ளாக் அப்படின்னு ஒன்று இருக்கும். இது வந்து தப்பு, டாக்ஸிக் அப்படின்னு ஒன்று இருக்கும். அப்படி இந்த காலத்து இந்த ஜென்ரேஷன் இருக்கக்கூடிய பாய்ஸ் கிட்ட என்ன ரெட் ஃப்ளாகாக இருக்குது லவ்வில்? பொசசிவ்ங்கிற பேரை கண்ட்ரோல் பண்ணுறது. அதை வந்து அவங்க பொசசிவாக பார்க்குறாங்க, பட் ஆக்சுவலாக அது வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தான். ஆக்சுவலாக என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் பற்றி அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. நான் யார் கூட பேசுவானா அவங்களே ஒரு ஜட்மெண்டல் வந்துடுவாங்க. இவன் பார்க்குறதுக்கு சரியாகவே இல்லை, நீயே இவங்க கூட போகிற. ஸோ அந்த பொசசிவ்ன்ற பேரில் அவங்க வந்து அந்த பொண்ணை வந்து ஒரு சர்க்கிள்குள்ளே அடக்குறாங்க சார். அது வந்து பக்கா ரெட் ஃப்ளாக் சார். நான் உன் மேலே ரொம்ப அதீத அன்பு வச்சிருக்கேன்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணி நீ அவங்க கூட பேசாத, இது செய்யாத அப்படிங்கிறது. ஆமாம். ஓகே, யார் பதில் சொல்ல விரும்புகிறா? அதாவது அது இந்த விஷயத்த நான் பேசணும். நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா பொசசிவ்னஸ், அது எனக்கு ரொம்ப டார்ச்சராக மாறுதுன்ட்டு. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் இதை ரொம்ப ஓப்பனாகவே பேசுகிறேன். சமூகத்தில் வந்து எங்களுக்கு தெரியும், ஒரு ஆணாக எனக்கு தெரியும் யார் என்ன இன்ட்யூஷனில் பழகிறாங்கன்னு தெரியும். உங்களுக்கு மேபி அவன் என் ஃப்ரெண்டு, அவனை 10 வருஷம் தெரியும், 20 வருஷம் தெரியும். இங்கே எல்லாருமே வாய்ப்புகள் கிடைக்காத வரைக்கும் எல்லாருமே நல்லவங்க தான். ஐ வில் டெல் அ கோட், லெட் இட் பி வல்கர், virginity இஸ் நாட் த டிக்னிட்டி, இட் இஸ் அ லேக் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. இது நீங்கள் தப்பாக கூட எடுத்துக்கோங்க, என்னை ரொம்ப பிற்போக்குவாதியாக கூட எடுத்துக்கோங்க, ஐ டோன்ட் கேர். எங்களுக்கு தெரியும், அதாவது அனிமல் இன்ஸ்டிக்ட் மாதிரி ஒரு நாய்க்கு தெரியும் இன்னொரு நாய் எந்த தெருநாய் வந்து எதுக்காக வருது உள்ளே வருதுன்னு எங்களுக்கு தெரியும். ஸோ அதில் தான் நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம் இப்போ இந்த இன்ஸ்டிங்க்டோட தான் பழகிறான்ட்டு. அதாவது நான் இன்றைக்கி ஹோட்டலுக்கு போகிறேன் சார், டெய்லி இட்லியே சாப்பிட்டுட்டு இருக்கேன் சார். பக்கத்து டேபிளில் ஒருத்தர் பூரி சாப்பிட்றா சார், பார்க்குறேன் நல்லா இருக்குது, ஓகே ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்த்தா என்ன, இவ்வளோதான். அங்கே வேறு எதுவுமே கிடையாது, அங்கே அவ்வளோதான் அந்த மேட்டர். அது நடந்த கூட அங்கே தடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் திங், ஏன் உங்களுக்கு ஒரு பையன் ஏதாவது தேவைப்படுறான்? ஒரே ஒரு விஷயம் மட்டும் பதில் சொல்லுங்கள், ஒரு பையன் ஏன் உங்களுக்கு தேவைப்படுறான்? ப்ரொடெக்டிவ் கேர்ள். ப்ரொடெக்டிவ், கரெக்ட், ப்ரொடெக்டிவ். புரியுதுங்களா? இதுதான் நாங்கள் பண்ணுறோம். அதை நீங்கள் பொசசிவாக எடுத்துக்கிட்டு அதை டாக்ஸிக்காக மாற்றிக்கிறீங்க அப்படின்னா ஐ காண்ட் ஆன்சர். இந்த ப்ரொடெக்ஷனை தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இதுதான், அது எந்த தவறும் நடந்துடக்கூடாது எங்கள் மூளை அப்படியே திங்க் பண்ணிருக்கோம். இவர் சொன்னார் இல்லையா, சார் சொன்னார் இவன்ட்டு, என்னப்பா அது உனக்கு கூட சென்ஸ் இல்லையாப்பா, நீ பாட்டில் போய் எல்லாம் மாமா மச்சா அழைச்சினா. சார் எமோஷனல் தான் சார் வேலை செய்யும், லாஜிக்கல் பிரெயின் வேலை செய்யாது சார் எங்களுக்கு. உங்களுக்கு புரிய மாட்டேங்குது யாருக்குமே. அது ஓகே, நீங்கள் என்ன இருக்கிற எல்லாருமே ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணுறாங்க மாதிரி சொல்கிறீங்களா? அது உங்களுக்கு புரியலையே எனக்கு. ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணுறாங்க நான் சொல்ல வரல சார். நீ அதான் சொன்னீங்க சார், இப்படி தான் சார் எங்கள் பிரெயின் திங்க் பண்ணு சார். ஏதோ ப்ராவர்ப் இல்லை சார், அதான் ஏதோ சொல்ல virginity is not the dignity, is a lack of opportunity. Virginity is not a dignity, it is a lack of opportunity. It's a lack of opportunity. ஓகே, அதுக்கு தமிழ் படுத்தி சொல்லணும்னா சொல்ல முடியுமா? சொல்லலாம். சொல்லுங்க. கன்னித்தன்மை என்பது ஒரு தகுதி அல்ல, அது வாய்ப்பு கிடைக்காததின் உச்சமே. இது எல்லாருக்கும் பொருந்துமா? எல்லாத்துக்கும் பொருந்தும் சார். உங்க வீட்டில் சிஸ்டர் இருந்தாலும் பொருந்துமா? கண்டிப்பாக பொருந்துரு சார். இப்படிதான் உங்க சிஸ்டர் பேசுவீங்களா சார்? அதுதான், அது பிற்போக்குவாதியாக நினச்சிட்டு போங்க தான் சொன்னேன். இல்லைங்க, பிற்போக்குவாதி இல்லைங்க. நாங்கள் சொன்னதுக்கான காரணம் வந்துட்டு அது இல்லைங்க, நான் இது பொதுவாக நீங்கள் எல்லாருக்கும் பொருந்துமான்னு கேட்டாங்க தான் நீங்கள் பொருந்துன்னு சொன்னீங்க. இது வந்து அந்த ஆர்கியூமெண்ட் நோரி போக வேணாம் நான் நினைக்கிறேன். எந்த ஆர்கியூமெண்ட் இல்லை, ஒரே அந்த ஆர்கியூமெண்ட் இல்லைங்க. நான் சொல்ல வந்த விஷயம் ஒரே நிமிஷம் இருங்க. நீங்க அதனால தான் நீங்க சொல்லுங்க, நான் முழுசா நான் தான் ஸ்டாப் பண்ணேன். நீங்க பேசும்போது நான் பொறுமையா இருந்தேன். நீங்க என்ன சொல்ல வரீங்க, முழுசா போகணும், தப்பா போக கூடாது, கொஞ்சம் வெயிட் பண்ண. நான் எதுவுமே கவர் பண்ணல. பட் நீங்க சொல்ற ஆர்குமெண்ட் எல்லாத்துக்கும் பொருந்துமா? இப்படி நீங்க பொதுவாக ஒன்று சொல்றது எல்லாத்துக்கும் பொதுவாக வைக்க முடியுமான்னு கேட்குறேன். வெர்ஜினிட்டி இஸ் நாட் அ டிக்னிட்டி, இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்படின்னா என்னன்னா, ஒருத்தங்க வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வர வரைக்கும் தான் வெயிட் பண்ணுவாங்க, வந்துருச்சுன்னா அவங்க கன்னித்தன்மை இழந்துருவாங்க. கரெக்டா? இது எல்லாத்துக்கும் சொல்ல முடியுமா? எல்லாத்துக்கும் சொல்லலாம் சார். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? இருக்காங்க சார். அவங்க வந்து இப்போ நீங்களும் போகிறீங்க, நீங்களும் அவங்களும் போகிறாங்க, திடீர்னு என்னைக்கா போயிட்டு இருக்கப்போ எனக்கா ஒரு டைம் கிடைக்கும், நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கேன். அப்போ நீங்கள் உங்க கூட பழகக்கூடிய பெண்களோடுக்கு டைம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடாது தான் நான் நினைக்கிறேன், வேற ஒன்றும் கிடையாது. அது மாதிரி வாய்ப்புகள் சார். ஒரு நிமிஷம் இல்லைங்க, நீங்கள் கேட்கும்போது ஆமாம் தானே சொன்னீங்க? ஆமாம் தான் சொன்னேன் சார். எனக்கு உள்ளுக்குள்ள அந்த மாதிரி தான் பிரெயின் ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். அதான் என்னன்னா, நம்ம எப்படி இருக்குமோ அப்படி தான் நம்ம எல்லாரும் நினைப்போம். கரெக்ட்.